முன்னோர்களின் சாபங்களை போக்கும் வாழைத்திரி. ஒரு சிலருக்கு எந்த காரியமாக இருந்தாலும் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். சாதாரணமாக ஒரு நாளில் முடியக்கூடிய விஷயங்கள் கூட பல நாட்களுக்கு முடியாமல் இழுத்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை, சண்டை சச்சரவு, வறுமை நிலவிக்கொண்டே இருக்கும். அதற்கெல்லாம் காரணமான முன்னோர் சாபங்களை எப்படி போக்குவது என்று அறிந்திடுவோம். தர்ப்பணம். ஒரு சில வீடுகளில் பெற்றோர்கள் அல்லது முதியவர்களுக்கு அவர்களது இறுதி காலத்தில் அவர்களின் வாரிசுகள் சரியாக கவனிக்காமல் விட்டதால் சாபம் ஏற்பட்டிருக்கும். அல்லது வயதான உறவினர்கள் குடும்ப பிரச்சனை காரணமாக ஏதாவது சாபம் விட்டிருப்பார்கள். இது தவிர இன்னும் சில வீடுகளில் பெற்றோர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் மற்றும் திவச வழிபாடுகளை செய்யாமல் விட்டதன் காரணமாகவும் அவர்கள் குடும்பத்தில் முன்னோர்களது சாபம் ஏற்பட்டிருக்கும். இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக முன்னோர் வழிபாடு செய்யாமல் இருப்பவர்கள் அமாவாசை தோறும் தர்ப்பணம் செய்து வழிபட்டு வர வாழ்வில் முன்னேற்றத்தை காணலாம். அதையடுத்து நாளை மார்கழி அமாவாசை தினத்தன்று கோயில், குளம், கடற்கரை போன்ற இடங்களில் மறக்காமல் தர்ப்பணம் வழிபடுவது நல்லது. வாழைத்திரி. தர்ப்பணம் செய்து வழிபட முடியாத வீடுகளில் வாழைத்தண்டை கொண்டு திரி செய்து அதன் மூலம் விளக்கேற்றி வழிபட முன்னோர்கள் சாபம் நீங்கும். அது மட்டுமின்றி தெரியாமல் செய்த தவறுகளுக்கு கடவுளிடமிருந்து மன்னிப்பையும் பெற்றுத்தரும். வீட்டில் தினமும் தொடர்ந்து விளக்கேற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள், கடன் பிரச்சனைகள், சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும். வாழைத்திரியை கொண்டு வீட்டில் விளக்கேற்றுவது நல்லதா, இல்லை கோயிலில் மட்டும் ஏற்றுவதா என்ற சந்தேகம் பலருக்கும் வரும். வாழைத்திரியை கொண்டு எங்கு விளக்கேற்றினாலும் நன்மையே கிடைக்கும். தாமரை திரி கொண்டு விளக்கேற்றினால் மகாலட்சுமியின் அருளால் செல்வங்களை பெற்றிடலாம். அதேபோல் வாழைத்திரி கொண்டு விளக்கேற்றிட முன்னோர்களின் ஆசி மற்றும் வாழ்த்தின் மூலமாக குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். வாழைத்திரி வழிபாட்டிற்கு என்ன மகத்துவம் உள்ளது என்பதை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்திட பகிர்ந்திடுங்கள்.